இந்த கேதார கௌரீஸ்வரர் விரதானுஷ்டானத்தில் இருக்கின்றவர்கள் அந்த பூர்த்தி அன்று அமாவாசையிலே இந்த காப்பை கட்டிக்கொள்வார்கள். அவ்வாறு பூஜித்ததாகிய அந்த காப்பினை பெண்கள் இடது கையிலே கட்டிக்கொள்வார்கள். அந்த பெண்களுக்கு யார் இதை கட்ட வேண்டும் என்கிற பொழுது கணவன்தான் கட்ட வேண்டும். ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு தாலி எவ்வாறு முக்கியமோ அதுபோல் தான் இந்த கேதார கௌரீஸ்வரர் விரத காப்பும் கணவன்தான் அதனை கட்டிக்கொள்ள வேண்டும். சரி, கணவன் இல்லை, ஊரிலே இல்லை, வெளிநாட்டிலே இருக்கிறார் என்றால் என்ன செய்யலாம் என்ற ஒரு வினா வரும். தாய் சுமங்கலியாக இருக்கிற தாய் கட்டிவிடலாம், அல்லது அத்தை கட்டிவிடலாம், பெரியம்மா கட்டிவிடலாம், பாட்டி சுமங்கலியார் யாராவது ஒரு மூத்த சுமங்கலிகள் அதனை கட்டிவிடலாம் என்ற நல்ல சிந்தனை நமக்கெல்லாம் வர வேண்டும். அதே போல் சரி இவ்வாறு கணவன்தான் கட்ட வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற பொழுது கன்னிப்பெண்கள் திருமணமாகாத பிள்ளைகள் இந்த விரதம் இருந்தால் அவர்கள் என்ன செய்வது என்ற வினா வருகின்ற பொழுதிலும் அவர்களுக்கும் அம்மாவின் கையினாலே கட்டிக்கொள்ளலாம், பாட்டியின் கையினாலே கட்டிக்கொள்ளலாம். யாராவது ஒரு வயதிலே மூத்த சுமங்கலிகள் அக்கா இருந்தால் அக்கா கூட கட்டிவிடலாம். எனவே இந்த நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும். இந்த பூஜையிலே இவ்வாறு கேதார கௌரீஸ்வரர் விரதமானது சாதாரண விரதங்கள் போல் அல்ல. அந்த சராசரங்களை ஆளுகின்ற இறைவனுடைய பாமபாகத்தை அடைவதற்காக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாய் அன்னை பராசக்தி கௌரி அம்பிகையாக பூலோகத்திலே வந்திருந்து கேதாரம் என்கின்ற மலை சார்ந்த வயல்வெளியிலே மண் புற்று மண்ணிலே சிவலிங்கம் அமைத்து வழிபட்ட இந்த விரதம் அற்புதமான விரதம். இதை நாமும் கடைப்பிடித்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம்.